ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா? எது மாரி திசை? எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 3வது 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு, அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஐயா. இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்கா அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திக்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இது சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால் சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது? செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி ஓ இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. பிறப்பின் ரகசியம் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சிம்ம ராசியின் பிறப்பின் ரகசியம் என்னங்க ஐயா? கண்டிப்பா. இப்ப சிம்ம ராசி பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு ராசியாக வருகிறது. காலபுருஷ தத்துவத்தின் 5வது ராசியாக வருகிறது. மிகவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 5ங்கிறது ஒரு ஜோதிடத்துல ஒரு நல்ல இடம். குழந்தைகளை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நார்மலாக சிம்ம ராசிக்காரங்க மற்ற பலாபலங்கள் சொல்லும் பொழுது முன்னாடி அவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு இஷ்டம் இருக்கும். குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கர்ம வினைகளில் பிறந்திருப்பாங்க. அவங்க என்னதான் குடும்பத்திலேருந்து பிரிந்திருந்தாலும் கொஞ்சம் சில அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லாதப்பவும் குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாசமும் அன்பும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி. சிம்மத்தோட அதிபதி யாரு? சூரியன். சூரியன் தான் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. அரசு வேலையை கொடுக்கக்கூடியது, அரசியல்வாதி ஆக்கக்கூடியது, ஒரு நாட்டுக்கு அரசன் ஆகக்கூடிய அமைப்பு, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் சிம்மம். ஸோ அதிகமான அந்த சிம்மத்துக்கே உள்ள குணமாகிய அந்த ரோஷம், அந்த ஒரு ஆளுமை தன்மை, அதாவது பணம் பெருசா காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்டிங்கன்னா அவங்க 100% வீரியம் தான் பெருசும்பாங்க. அதனால நிறைய காரியங்கள் போயிடும். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், 4 தடவை போய் அவமானப்பட்டாதான் ஒரு வேலை நடக்கும்னா அவங்க போக மாட்டாங்க. அந்த எனக்கு வேலை நடக்கவே வேண்டாம், என்னுடைய மனசாட்சி என்னுடைய சுய கௌரவத்தை அடமான வைத்து கொண்டு தான் அது போய் நான் பெறணும்னு அவசியம் இருக்காது. அதனால விட்டுருவாங்க. ஆனால் ஓரளவுக்கு யோகமான தசைகள் நடக்கிறப்போ அவங்க மேலே முன்னேறி அவங்க மேலே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ராசிகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்மவே ஒரு பிரின்சிபல்டாக வாழக்கூடிய அமைப்பு. ஒரு காரியம் நடக்குது, ஒரு பணம் வருது, ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் போக முடியாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு கெத்து இருக்குது, ஒரு ஒரு ராயல்ட்டி என்று சொல்லப்படுகிற அந்த தாழ்ந்தாலும் மேல்ந்தாலும் மேல்வட்டவர்கள் ஒரு மாதிரியான அமைப்பு கீழே வரமாட்டாங்க. தாழ்ந்தாலும் இருந்தாலும் மேல்வர்களேங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களும் அந்த ராயல் திங்கிங்கும் உள்ளவர். அது நிறைய பேருக்கு பிஸ்னஸ் லைஃப்ல இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இவன் ஒரு என்னதான் இருந்தாலும் அவனை பற்றி தெரிந்தவர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கீழே போக மாட்டான், அவனுடைய வேல்யூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால சில பேர் விரும்பி அவங்களோட தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, விரும்பி வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவன் விட்டு கொடுக்காத ஒரு தன்மையும் ஒரு ராயல்ட்டி இருக்குதுங்கிற அமைப்பு இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா இதே விஷயம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையா போகும். ஏன்னா சனிதான் 7ஆம் வீட்டு அதிபதியாக வரும் பொழுது இவர் ஒரு ராயலா உலகத்துக்கு நல்லவராக எங்க போனாலும் கையெடுத்து கும்பிட்றவராக இருந்தாலும் குடும்பம் இவரை மதிக்காது. நீங்க ஊருக்கு தான் நல்லவனா இருக்கிறீங்க, நீங்க என்ன சேர்த்தீங்க, குடும்பம் சொத்து சேர்த்துனீங்க, எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும். இவர் என்ன பண்ணுவாரு, நான் நல்ல வாழ்க்கையில சமுதாயத்தில் அந்தஸ்தா நம்ம வாழ்றோம்ல அது போதாதானா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த எப்பவுமே அந்த சூரிய சனி பிரச்சனை இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை எப்பவுமே ஒரு சேலஞ்சாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் ஒன்றில் ஒரு சாதாரண ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அதில் அசோசியேஷனில் ஒரு பதவியில் இருப்பாங்க, ஒரு உயர் பதவி சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஒரு பதவி அவங்களுக்கு தானாகவே அவங்கள தேடி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நடத்தை எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, பணம் இல்லை, வசதி இருக்குது, வசதி இல்லை, பட் இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கௌரவமாகவும் ஒரு கெத்தாகவும் எந்த விதத்திலையும் தவறா கீழ் மட்டவர்கள் செய்கிற மாதிரி அமைப்புகள் இல்லாமல் ஒரு மினிமமாக ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி தான் சிம்ம ராசி. சிறப்பு. இந்த தலைமை பதவி சொன்னீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய இவங்க தான்.
இவங்க ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு சூப்பர்வைசர் இல்லை மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டா தானா வருதுங்களா ஆமா, இல்ல அப்படி அமையுதுங்களா அது? இல்ல ரெண்டுமே கலந்தது தான். தானா வருவதும் உண்டு, அமைவதும் உண்டு. அவங்களுடைய பிஹேவியரும் அதை அட்ராக்ட் பண்ணும். யூ பிகம் வாட் யூ ஆர். நீங்கள் எதுமாற ஒரு நபராக இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. நீங்க தேடி போக வேண்டியதில்லை. நீங்க அது மாதிரி ஒரு ஆளாய் அந்த எனர்ஜியோடய நீங்க இருந்தீங்கன்னா அதே தேடி வரும். புரியுதுங்களா? ஸோ இவங்களோட எனர்ஜியே பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல நெருப்பு ராசியாக வருகிறார், ஸ்தர ராசியாக வரார். சரம் கிடையாது, ஸ்தரம், ஃபிக்ஸட் ராசி. ஸோ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுறது இருக்காது. பேச்சு வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஒரே சீரான பேச்சா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேனேஜ்மெண்ட்டில் கம்பெனியில் பார்க்குறவங்க இவன் வந்து ப்ரொமோஷன் கிடைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், இவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கிறப்போ அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதுங்கிற மாதிரி பீப்புள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் நெருப்பு ராசி இருக்கிறதுனால அந்த ரோஷம், நம்மளை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு குணம் இருக்கும். ஸோ அதனாலேயே என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நேரம் ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சதுன்னு எதிரிக்காமல் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் நாட் டைம் பவுண்டு, தே ஆர் ஒர்க் பவுண்டு. வேலை முடிஞ்சாதான் அவங்க வேலை முடியுதே ஒழிய நேரம் ஆயிடுச்சுன்னு எந்திரிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த மேனேஜர் ஆகிற சூப்பர்வைசர் ஆகிற தகுதி தானாக தேடி வரும். ஏன்னா இவன் வந்து சக ஊழியர் மாதிரி நீங்கள் கொடுத்த வேலைக்குன்னு இவ்வளோ செஞ்சுட்டேன் மீதி நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாமல் அவனே பொறுப்பு ஏற்றுக்கிட்டு செய்கிறான். ஏன்னா நம்ம மேலே தப்பு வரக்கூடாது, நம்ம யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற அந்த சுய கௌரவம் இருக்கிற ஒரு ராசியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்தோம்னா, இவரை நம்பி இந்த டீமை கொடுத்தோம்னா அந்த ஆள் பார்த்துப்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த முதலாளியோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு எண்ணங்கள் வரும். ஏன்னா எல்லா தொழில் ஸ்தாபமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யாரோ பொறுப்படுத்தி நடத்தக்கு ஒரு ஆள் இருக்காதாங்கிறத எல்லாரும் தேடுறாங்க. இந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தில் பயங்கர காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டில் பொறுப்பேற்று நடத்துறது தான் முக்கியமே ஒழிய எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குதுங்கிறது கூட முக்கியம் இல்லை. டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம கற்றுக்கலாம், கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது, ஏஐ இருக்குது, எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் யார் பொறுப்பேற்றுக்கிறா அந்த காலத்தில்? அந்த பொறுப்பேற்றுக்கிற குணம் நேச்சுரலாகவே இயற்கையாக வரக்கூடிய ஒரு ராசியாக சிம்ம ராசி இருக்கிறதுனால தானாகவே அவங்களுக்கு மேலதிகாரியாக, ஒரு சூப்பர்வைசராக, ஒரு மேனேஜராக வரக்கூடிய பதவி அவங்கள தேடியே வரும். சிறப்புங்க. இந்த 7ஆம் பாவம் சொல்லிருந்தீங்க, திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன விரிசல் ஏற்படும் சொல்லி. இவங்க வந்து அதை சமாளித்து போகணுமா இல்லை வந்து சண்டை போட்டு போகணுமா? இல்லை, இவங்க வந்து சண்டை போட்டு போகக்கூடிய குணம் உள்ளவங்க தான். கீழே இறங்கி போகக்கூடிய குணம் கஷ்டம்தான். அதனால என்ன ஆகும்னா இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க திருப்தியாக அவங்க அந்த ரெசிப்ரோகேஷன் வராது. ஸோ என்ன ஆகும், எப்போவுமே ஒரு இடைவெளி இருக்க தான் செய்யும். என்ன இவங்க ஏற்றுக்கணும்னா நம்மளுடைய கண்ணோட்டம் வேற, நம்மளுடைய ஸ்பௌஸ் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோட கண்ணோட்டம் வேற. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே முடியாதுங்கிறதை தெரிந்து, எப்படி வி அக்ரி டு டிஸ்அக்ரின்னு சொல்லுவாங்க, நாம் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டுங்கிறதை தெரிந்து நாம் ரெண்டு பேரும் அக்ரியே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சே அக்ரி பண்ணுறோம். இப்படி இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி காண்பதுங்கிற மாதிரி தான் இறங்கி வர முடியுமே ஒழிய அதுக்காக உன்னுடைய சிம்மராசிக்காரனோட ஐடென்டிட்டியே விட்டுரு, உன் கேரக்டரையே விட்டுட்டு நீ மாறி என்ன நான் சொன்ன மாதிரி நீ ஆகனா முடியாது. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்னோட கேரக்டரை விட முடியாது, என்னுடைய சுய கௌரவத்தை விட முடியாது, என்னுடைய பிரின்சிபலை விட முடியாது, என்னுடைய ஆளுமையை விட முடியாது. ஆனால் நீ எம்மாரியே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, நீ எப்படி இருக்கிறியோ நீ அப்படியே இருந்துக்கோ, இருந்தாலும் வண்டியை ஓட்டலாம் நாம அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமே ஒழிய நீங்கள் இறங்கியும் போக வேண்டாம் ஏறியும் போக வேண்டாங்கிற அமைப்பு தான் வந்து சிம்மராசிக்காரருக்கு ஒத்து வரும். சிறப்புங்க. அதே மாதிரி அப்பா பார்த்துட்டு இருந்த ஒரு தொழில் இருக்கு, அதை நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி பூர்வீக தொழில் இதெல்லாம் எடுத்து இவங்க பண்ணலாமா? கண்டிப்பா. இப்போ சிம்மம் வலுத்திருந்தாவே, சிம்மராசிக்கு சந்திரன் இருந்தாவே அப்பா விஷயத்துக்கு கொஞ்சம் லிங்க் ஆகுது. பட் அந்த சூரியன் எப்படி இருக்கிறார், அந்த சந்திரனுக்கு இடம் கொடுத்த ராசியை வீடு கொடுத்த அந்த சூரியன் எப்படி இருக்கிறார், திக்பலத்துக்கு அருகில் இருக்கிற லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரா, ராகு கேதுகளோட சேராம இருக்கிறாரா, 8ஆம் இடத்துல போய் நீச்சமா போகாம இருக்காராங்கிறதெல்லாம் பார்த்துதான் அப்பா வீடு வருமா இல்லையான்னு சொல்லலாம். பொதுவா சிம்மராசி வச்சு சொல்லணும்னா சிம்மம் நல்லா தான் இருக்குது, சூரியன் நல்லா தான் இருக்குதுன்னா அப்பாவோடைய தொழில், பாட்டனுடைய சொத்து, இது எல்லாமே பெறக்கூடிய, அதை வைத்து வாழ்வாதாரம் போட வேண்டிய, சார் எங்கள் பிஸ்னஸ் 3 ஜென்ரேஷனாக நாங்கள் பண்ணுறோம், இப்போ நான் வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டேன், வேறு மாதிரி கொண்டு வந்துட்டேன், ஆனாலும் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3 ஜென்ரேஷனாக ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகம் இருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. சிறப்பு.
நீங்க ஒரு 1000 ஜாதகம் பேர் பார்த்திருப்பீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசியோட நெகட்டிவா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ சிம்மராசிக்கு 7ஆம் இடமும் 6ஆம் இடமும் ஒண்ணுதான். 6ஆம் இடம் யாரு? மகரம், அது சனிதான். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி குடும்பஸ்தானம், அந்த ஸ்பவுஸ் நம்மளுடைய திருமணஸ்தானம், அதுவும் சனிதான். ஸோ உங்களுடைய மனைவியே எதிராளியா வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா 6ங்கிறது எதிரி, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, உங்களுடைய அதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து கணவனோட இதை மனைவி கிட்டேயோ கணவன்கிட்டயோ மனைவியை எதிர்பார்க்காம போய்க்கிறது நல்லது. ஸோ அந்த வீக்னஸ் கொஞ்சம் இருக்கு, இவங்களுடைய தன்மை அங்கே ஒத்து போகாது. ஸோ அதனால கொஞ்சம் வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேவை. அப்பதான் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும். சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.